ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்க குழுவினர் தொடர்ந்து முன்னேற்றம் கண்டு வருவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களாக ஈரான் தரப்பிலிருந்து திருப்தியற்ற பதில்களை வந்துள்ள போதிலும் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் கைவிடப்படவில்லை என்பதை அவர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நிர்வாகத்தின் முதன்மை தூதுவர்களான ஜெராட் குஸ்னர் மற்றும் ஸ்டீவ் விகாட்டப் ஆகியோருடனும் அரபு நாடுகளின் பிரதிநிதிகளுடனும் இதுகுறித்து விரிவாக ஆலோசனை நடாத்தியதாக வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கம் ஜனாதிபதியின் சிவப்பு கோடு என்று வரையப்பட்டுள்ள இந்நிபந்தனைகளை எட்டுவதேயாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அமெரிக்க நிர்வாகம் மிக உறுதியாக இருப்பதாகவும் அதுவே இந்த ஒப்பந்தத்தின் மையப்புள்ளி என்றும் துணை ஜனாதிபதி வலியுறுத்தினார். போதுமான பாதுகாப்பு நடைமுறைகளை உறுதிப்படுத்துவதன் மூலம் ஈரானின் அணு ஆயுத கனவை முறியடிப்பதே ஜனாதிபதி ட்ரம்பின் முதன்மை இலக்கு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஈரான் அமெரிக்க உறவுகளில் இந்த பேச்சுவார்த்தைகள் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பது சர்வதேச அளவில் கவனிக்கப்பட்டு வருகின்றது.